இதுதான் என்ன ரிலீஸ் பண்றதுக்காக ஜட்ஜு கொடுத்த ஆர்டர். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் ஆர்டரை மதிக்காம ஜட்ஜால ஒண்ணு கிழிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நான் எங்க சார் அப்படிலாம் சொன்னேன்? கோர்ட் ஆர்டர்ல என்ன இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், மண்டே வந்து பாத்துக்கோங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வேற என்ன சார் அர்த்தம்? ஹலோ ஹலோ, முதல்ல வீடியோ தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க. வீடியோல எடுக்க வேணாங்க ப்ளீஸ். அப்போ மரியாதையா அவரை ரிலீஸ் பண்ணுங்க. சரி, நான் ரிலீஸ் பண்றேன். முதல்ல அந்த வீடியோவை ஆஃப் பண்ணுங்க. என்ன சார்? சார், முதல்ல அவர் அந்த வீடியோ delete பண்ண சொல்லுங்க சார். நீங்க முதல்ல அவரை ரிலீஸ் பண்ணுங்க. அந்த ரிலீஸ் ஆர்டரை உள்ள சப்மிட் பண்ணிடுங்க. சரிங்க சார். சார், நீங்க அவரை கூட்டிட்டு போலாம் சார். ப்ளீஸ் சார், அந்த வீடியோ கொஞ்சம் முதல்ல delete பண்ணுங்க சார். அந்த வீடியோ லீக் ஆனா என் வேலையே போயிடும் சார். சார், இனிமேலாச்சும் அரசாங்கம் சொல்றபடி கேட்டு நடங்க. உங்க நிஜமான மேலிடம் அரசாங்கம் மட்டும்தான். வேற மேலிடம் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. முதல்ல அந்த வீடியோ கொஞ்சம் delete பண்ணுங்க சார். பண்றேன் சார். இனிமேலாச்சும் நீங்க நேர்மையா இருங்க. காலம் மாறி போச்சு சார். அதை புரிஞ்சுக்கிட்டு வேலையை பாருங்க. திரு, நீ மும்பைக்காரங்கிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரியே உன்னை ஒரு நொடி கூட ஜெயிலுக்குள்ள இருக்க விடல பாத்தியா? தேங்க்ஸ் திவ்யா. ஆமா, இவர் யாரு? ஐயோ, அத சொல்ல மறந்துட்டேன் பாரு. இவர்தான் அலெக்ஸ், என் ஃப்ரெண்டு. உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு இவர்தான் பெரிய ஹெல்ப் பண்ணாரு. ஆமா, இந்த கேமியோ அண்ணன் மட்டும் இல்லனா நீங்க வெளியே வந்திருக்கவே முடியாது. கேமியோ அண்ணாவா? அது நான் வந்த உடனே விளையாட்டுக்காக கேமியோன்னு சொன்னேன். கடைசி வரைக்குமே என்ன கேமியோ அண்ணனே கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. மிஸ்டர் கேமியோ, தேங்க்ஸ் a lot. நீங்களுமா? திரு, நீங்களும் திவ்யாவும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். இட்ஸ் மை பர்சனல் இன்வைட். ஓகே? கண்டிப்பா வரேன். ஓகே, சரி, பாய். மகா, சொல்ல மறந்துட்டேன். நீ மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது.